அதாவது முன்னி மற்றும் தொடரி. இப்போ இதை நம்ம வந்து நார்மல் லாஜிக்ல பார்க்கலாம், இது ஜென்ரலா பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நம்பர் எழுதுறோம் 100. 100க்கு முன்னாடி இருக்க நம்பரை முன்னி அப்படின்னு சொல்லலாம். முன்னி அப்படின்னா ப்ரெடிசஸர் 99. தொடரி, தொடரி அப்படின்னா சக்சிசர், அதாவது -1, சக்சிசர் அப்படின்னா +1, அப்போ 101. முன்னி அப்படிங்கிறது 99, தொடரி அப்படிங்கிறது 101, +1 -1. முன்னி அப்படின்னா -1 சிம்பிள், தொடரி அப்படின்னா +1, அதை தொடர்ந்து வரக்கூடிய நம்பர் தொடரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் எனி நம்பர். இப்போ 5 ஓட முன்னி அப்படின்னா what is the predecessor of 5? Answer 4. What is the successor of 5? Answer 6. முன்னி தொடரி. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேட்கலாம்னா, ரெண்டு நம்பர்ஸையும் மிங்கிள் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஃபைண்ட், கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன், ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் biggest 3-digit number and the smallest 4-digit number. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்ல சொல்றேன் பாருங்க. இதை இப்ப நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம்ல, ரெண்டையும் சேர்த்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணின், மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணிற்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்ன? இது பேசிக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து பிக்கஸ்ட் 3 டிஜிட், பிக்கஸ்ட் 3 டிஜிட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட். ஸோ தமிழ் மீடியம் நல்லா புரிஞ்சுக்கணும். 3 இலக்கம் பெரிய எண், மிகப்பெரிய 3 இலக்க எண் எது? 39. ஓகேவா? மிகச்சிறிய 4 இலக்க எண் எது? 1000. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்காங்க. 1000 ரூபாயில 999 ரூபாய் கழிச்சு ஆன்சர் என்ன வரும்? 1.